ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ராஜ்மா மசாலா. ஒரு 250 கிராம் ராஜ்மா. இதை கிட்னி பீன்ஸ்னும் சொல்லுவாங்க. இதை நான் நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா நமக்கு குழைவாக வெந்துடும். அடுத்தது தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போது ஸ்டவ்வில் கடாயை சூடு பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதும் இதில் சமையல் எண்ணெய் 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ராஜ்மா மசாலா நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸானது. சப்பாத்தி அண்ட் ரொட்டி, பூரி கூட சர்வ் பண்ணுவாங்க. சைடிஷ் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சாதத்து கூடயும் நம்ம சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நமக்கு வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் சின்ன சைஸ் தக்காளி தான் 2 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். எப்போவுமே கிரேவி, குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயம் தக்காளியை நீங்கள் நல்லா முடிஞ்ச அளவு குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி திக்காகவும் இருக்கும். சேம் டைம் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தெரியாத மாதிரியும் இருக்கும். இப்போ சைடில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ராஜ்மா, அது நல்லா நமக்கு குக் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆயிரும். இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பருப்பு கடையிற மத்து இருந்தது அல்லது பொட்டேட்டோ மேஷர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு லேசாக நம்ம இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1, 2 மசிச்சா போதும். இப்போது வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியுது. பரவாயில்ல, நம்ம நல்லா குக் பண்ணோன்னா நமக்கு நல்லா திக்காயிடும். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா திக்காயிடுச்சு. இதோட பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்தது இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்க்கும்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிரும், சீக்கிரமாக கரிஞ்சிடும். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நிறையா வேணாம், ஜஸ்ட் இந்த மசாலாவை குக் பண்ணுறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா நமக்கு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், நமக்கு மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், இந்த மாதிரி 1, 2 தான் நான் மசிச்சுருக்கேன். பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பருப்பு கூட ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து குக் ஆகணும். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். நமக்கு வந்து சாதத்து கூடயோ இல்லை சப்பாத்தி பூரு கூடயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு பருப்பு உங்களுக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை பூரி கூட தான் சர்வ் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.